Welcome to my channel Fundamentals. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard physics chapter 2 current electricity அதோட ஒரு சின்ன introduction. Current electricity அப்படிங்கிறது அலெசாண்ட்ரோ வோல்டா அப்படின்றவர் 1800ல டிஸ்கவர் பண்ணாரு. அவர்தான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் பேட்டரி அப்படின்ற கான்செப்டை கண்டுபிடிச்சு எல்லாருக்குமே தெரிவிச்சது. ஸோ இவர் அதை எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா அவரோட ஃப்ரெண்டோட பேர் வந்து கேல்வனி. அந்த டைமில் கேல்வனி வந்து ஒரு ஃப்ராக் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அனிமல் கரண்ட் அப்படின்ற ஒன்று டிஸ்கவர் பண்ணார். அதாவது ஒரு ஃப்ராகோட 2 லெக்ஸுக்கு வந்து பேட்ரி சப்ளை கொடுத்து அதில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பேஸ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சாருன்னா எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகுதே அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அதுக்கு பேர் அனிமல் கரண்ட் அப்படின்னு வச்சார். ஸோ அதை பேஸ் பண்ணி அலெசாண்ட்ரோ என்ன பண்ணார், அந்த ஃப்ராகோட லெக்ஸ்க்கு பதிலாக 2 கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு நல்ல ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை வச்சு அது மூலயமா எப்படி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சி இனிஷியல் ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் பேட்டரியை கண்டுபிடிச்சார். ஸோ இந்த எலக்ட்ரிக் பேட்டரி அவர் கண்டுபிடிச்ச ஒரே காரணத்தினால தான் இன்றைக்கி நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி ரவுண்ட் த கிளாக் வந்துகிட்டே இருக்குது. நம்மளால் எலக்ட்ரிக் பேட்டரிஸ் இன்சைட் ஆர் லேப்டாப்ஸ் ஃபோன்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த எலக்ட்ரிக் பேட்டரிஸ் அப்படின்ற இந்த சின்ன கான்செப்ட் தான் வந்து இஸ் த பேசிக் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த எலக்ட்ரிக் பேட்டரி அப்படின்றது அந்த எலக்ட்ரிசிட்டி கரண்ட் அப்படின்றது எப்படி ஃப்ளோ ஆச்சு அப்படின்றது லெட் அஸ் see. போன ஃபர்ஸ்ட் சாப்டரில் வந்து சார்ஜ் அப்படின்ற ஒரு நோஷன் நம்ம படித்தோம். சார்ஜ்னா என்ன, ஒரு கூலிங் வச்சு எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது இல்லையா, எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துல நிற்காதுன்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும்போது ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் டெவலப் ஆகி அதனால் வர்றதான் சார்ஜ். இந்த சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் சார்ஜாகவும் இருக்கலாம். நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது நெகட்டிவ் சார்ஜ். ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் தான் எலக்ட்ரிசிட்டிக்கு மெயின் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டராக இருக்குது. ஸோ இந்த சார்ஜ் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணோம், பேசிக், அதாவது ஒரு ஆட்டம் பற்றி நம்மளுக்கு யோசிக்க தோணும். ஸோ எல்லா மேட்டரும் வந்து ஒரு ஆட்டம்னால தான் உருவாகுதுன்றாங்க. ஆல் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். இந்த ஆட்டமில் பார்த்தீங்கன்னா அது சென்டரில் இருக்கிறதுக்கு பேர் தான் நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ், நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், ரிவால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல், கடைசியில் இருக்க அந்த ப்ளூ கலர் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான்ஸ் பேர் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கூட நம்ம சொல்லலாம். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது தான் மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மூவ்மெண்ட்னால தான் நம்மளால் ஒரு கண்டக்டரை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ எப்படி ஒரு கண்டக்டராக இந்த ஆட்டம் டெவலப் ஆகுது, ஒரு பர்டிகுலர் ஆட்டமை இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் மாஸை நாம் வந்து ஒரு பேட்ரிக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இந்த பேட்ரி டெவலப் ஆகி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வேகமாக மூவ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த வேகமாக மூவ் பண்ணுற எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணோம், கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணணும், ஃப்ளோ ஆகணும். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகணும் அப்படின்றத நம்ம ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. ஸோ கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ், அதுலேயும் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இஸ் த பேசிக். கரெக்டா. ஸோ இப்போ ஃப்ளோ அப்படின்னாலே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகுன்னு அர்த்தம். ஸோ எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு ஃப்ளோ ஆகும். இப்போ தண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மேலே இருக்கிற ஒரு இடத்துலேருந்து கீழ்ப்பகுதிக்கு ஃப்ளோ ஆகும். கரெக்டாக. இப்போ நம்ம வீட்டிலே தண்ணி வருதுன்னா சம்ப்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், மேலே சின்டெக்ஸ்க்கு ஏற்றிட்டு மேலே இருந்து தான் நம்ம வந்து எடுப்போம். ஏன்னா அப்போ தான் வந்து ஃப்ளோ நல்லா ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக. இது வந்து பேசிக்காக தண்ணிக்கு. அதே மாதிரி ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஹையர் பொட்டென்ஷியல், லோவர் பொட்டென்ஷியல் சொல்கிறோம். நான் இதை ஸ்பெசிஃபிக்காக ஹையர் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல், லோவர் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா. ஸோ இந்த ஹையர் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. லோவர் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் என்ன இருக்குது, நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஹையர் பொட்டென்ஷியல்லேருந்து லோவர் பொட்டென்ஷியல் ட்ராவல் பண்ணோம். இல்லைன்னா இந்த லோவர் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், லோவர் பொட்டென்ஷியல்லேருந்து ஹையர் பொட்டென்ஷியலுக்கு ட்ராவல் பண்ணும். ஐதர் வே பாசிட்டிவ் கீழே வரும், நெகட்டிவ் மேலே போகும். இது ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன். ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கிறதுக்கும் நெகட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் டெவலப் ஆகுது. ஓகேயா. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ், இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தான் எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா. ஸோ this flow of electrons from one place to another will contribute
கரண்ட். இப்போ இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இப்போ எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ அது எப்படி போகுது அப்படின்னு சொல்லி we are going to see. ஒரு டனல் எடுத்துக்கோங்க, சரியா? இன்னொரு டனல் எடுத்துக்கிறேன். இந்த டனல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏரியா வந்து பெருசாக இருக்குது, கரெக்டாக? இந்த டனலில் பார்த்தீங்கன்னா ஏரியா சின்னதாக இருக்குது. இந்த டனலில் நின்றுட்டுருக்கேன், ஒரு ஆள் நின்றுருக்காரு. இதே மாதிரி இந்த டனல்லையும் இன்னொரு ஆள் நின்றுட்டுருக்காங்க. இப்போது வாட்டர் ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த பெரிய டனலில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ ஆகுது. அதே இன்டென்சிட்டியில் இந்த டனல்லையும் வாட்டர் ஃப்ளோ ஆகுது. இந்த ரெண்டு வாட்டர் ஃப்ளோவும் பார்த்தீங்கன்னா யார் நிறைய வாட்டர் ஃப்ளோவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார்? இந்த பெரிய டனல் இருக்கவர் தான் ஜாஸ்தி ஃப்ளோ ஆஃப் வாட்டரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார், கரெக்டாக? ஏன்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் ஜாஸ்தி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார். இந்த சின்ன டனல் இருக்கிறவர் வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா கம்மியாக இருக்கனால வாட்டர் ஃப்ளோ வந்து கம்மியாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார். இதே பெரிய வந்து மெதுவாக ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஓகேயா? சேம் பிக் டனலில் வாட்டர் மெதுவாக ஃப்ளோ ஆகுது. அதே மாதிரி இந்த சின்ன டனலில் வாட்டர் பயங்கர வேகமாக ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, வேகமாக ஃப்ளோ ஆகுது, ஓகேயா? இப்போது யார் நிறைய வாட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க? இந்த சின்ன டனல் இருக்கவர் தான் ஜாஸ்தி வாட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார். இந்த பெரிய டனல் இருக்கவர் வந்து சின்ஸ் வாட்டர் கம்மியாக ஃப்ளோ ஆகிறதுனால மெதுவான ஃப்ளோ, கம்மியான ஃப்ளோ மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார். ஸோ இந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட், ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கிராஸ் செக்ஷனல் ஏரியா. எந்த ஏரியாவில் அது எக்ஸ்போஸ் ஆகிருக்கோ அதில் அது டிபெண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வச்சு we can define electric current. இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை எப்படி டிஃபைன் பண்ணலாம்? The electric current in a conductor is defined as, what did we see? Rate of flow of charges through a given cross-sectional area. So ஒரு particular cross-sectional area A அப்படின்றதுல charges எப்படி flow ஆகுதோ based on that current can be defined. The electric current அப்படின்ற டாப்பிக்கோட basic introduction. ஸோ இது போக இந்த கரண்ட்டுக்கு ஒரு யூனிட் இருக்குது இல்லையா? நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். இவ்வளோ ஆம்ஸ், இவ்வளோ வாட்ஸ், இவ்வளோ கேஜி, இது வந்து ஒரு மெஷர்மெண்ட் யூனிட். அதே மாதிரி கரண்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து ஆம்பியர்ஸ், ஓகேயா? ஆம்பியர். ஸோ கரண்ட்டு மெஷர் பண்ணும்போது இந்த ஆம்பியர் அப்படிங்கிறது என்ன? கரண்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம்? சார்ஜ் ஃப்ளோ ஆகிறது அப்படின்னு பார்த்தோம், கரெக்டாக? அதாவது சார்ஜுன்றது Q, அது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இவ்வளோ டைமுக்கு ஃப்ளோ ஆகுது. ஆனால் நமக்கு தெரியும் இந்த மாதிரி கரண்ட், இந்த சார்ஜ் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, தேர் இஸ் வேரியேஷன். இந்த சார்ஜ் வந்து மாறிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் டைமில் ஃப்ளோ ஆகிற சார்ஜ் வந்து மாறிட்டே இருக்கும் அப்படின்றது வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா Q/T அப்படின்றதுக்கு பதிலாக சேஞ்ச் டெல் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். டெல் அப்படின்னா சேஞ்சுன்னு அர்த்தம். ஸோ சேஞ்ச் இன் த சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் த கரண்ட், ஓகேயா? ஸோ இஃப் அ நெட் சார்ஜ் Q passes through a cross-sectional area of a conductor in time t, then current is defined as Q/T. But current constant illa, charge constant illa, charge flow is not constant. So current can be defined as del Q divided by del T. இந்த del Q divided by del T அப்படின்றது தான் இப்போ நம்ம ஃபைனலாக அரைவ் பண்ணியிருக்க கன்க்ளூஷன். total amount of charges that is passing through a conductor within a time interval del T. இதை நம்ம டிஃபைன் பண்ணுறது ஆம்பியர் அப்படின்னா we have known. So I know that I is equal to Q/T. அப்போது Iன்றது ஆம்பியர். ஸோ 1 ஆம்பியர் is equal to charge நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? 1 கூலம்ப் divided by time எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? 1 second. So when I define it in such a manner, 1 ampere is equal to 1 coulomb divided by 1 second. இது எப்படி டிஃபைன் பண்ணலாம்? 1 ampere of current is equal to 1 coulomb of charge passing through a perpendicular cross section within a period of 1 second. Okay, so இதுதான் ஒரு small introduction to your second chapter. இது போக நம்ம எதெல்லாம் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, ஓம்ஸ் லா, எனர்ஜி பவர், electric cells and batteries,
கிர்ச்சாஃப்ஸ் லா, ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட். ஒரு சின்ன இன்ட்ரோ எல்லாத்துக்குமே நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் we will see in detail. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்றது கீழே கன்வென்ஷனல் கரண்ட்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்றது வில் ரெப்ரசன்ட் பை கன்வென்ஷனல் கரண்ட். ட்ரிஃப்ட் கரண்ட் எவ்வளோ வேகமாக எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது, ட்ரிஃப்ட் கரண்ட். ஸோ இது பேஸ் பண்ணி ஒரு மைக்ரோஸ்கோபிக் மாடல். இந்த மாடலில் வந்து கரண்ட் ரிலேஷன்ஷிப் வித் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்ன, அது போக கரண்ட்டோட டென்சிட்டி என்ன அப்படின்றத we will be seeing. Next we will be seeing something called Ohm's law. Ohm's law வந்து ரெசிஸ்டர் வந்து எந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஹவு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத we will be seeing. அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டர்ஸ் வந்து பேரலாக வச்சா எப்படி இருக்கும், சீரீஸாக வச்சா எப்படி இருக்கும், கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஒரே ஒரு ரெசிஸ்டரில் கலராக கோடு போட்டிருக்கு இல்லையா, இந்த கலர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம எப்படி அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டு 3 ரிங்ஸ் வந்து வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணோம், கடைசியில் இருக்க ரிங் வந்து டாலரன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணோம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகுது. எனர்ஜி அண்ட் பவர் அப்படின்னா ஒரு பேட்ரி இருக்குது அப்படின்னா அந்த பேட்ரி எவ்வளவு எனர்ஜியை கேரி பண்ணுது, அதை பேஸ் பண்ணி எவ்வளோ பவர் கேன் வி டிட்டர்மின். எலக்ட்ரிக் செல்ஸ் அண்ட் பேட்ரி. எலக்ட்ரிக் செல்ஸ் இன் த சென்ஸ் கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எப்படி கன்வெர்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அது வந்து ஆப்டிமல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஒரு செல்லுக்கு எப்படி இருக்கணும், அந்த செல்லை எப்படி சீரீஸாக வைக்கணும், எப்படி பேரலாக வைக்கணும்னு we will be seeing. அதுக்கப்புறம் கிர்ச்சாஃப்ஸ் லா பேஸ் பண்ணி 2 ரூல் இருக்குது, கரண்ட் ரூல் as well as வோல்டேஜ் ரூல் பார்ப்போம். அதுக்கப்புறம் வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் தெரியாத ரெசிஸ்டர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், மீட்டர் பிரிட்ஜும் வீட்ஸ்டோன் பிரிட்ஜும் ஒரே மாதிரி தெரியாத ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்குறது தான். மீட்டர் பிரிட்ஜில் வந்து ஒரு மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம், அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். பொட்டென்ஷியோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் கரண்ட்டு அதுக்கப்புறம் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை எப்படி பக்காவாக மெஷர் பண்ணணும் அப்படின்றது that will tell us. ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னா ஜென்ரலாகவே கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஒரு அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த ஹீட் எப்படி மெஷர் பண்ணுறது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஃபைனலாக தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னா 2 இடத்துல டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அந்த டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர், தட் இஸ் தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இதில் வந்து there are 3 டைப்ஸ் பார்ப்போம். சீபெக் எஃபெக்ட், பெல்டியர் எஃபெக்ட், தாம்சன் எஃபெக்ட். ஸோ இதுதான் ஒரு சின்ன சம்மரி ஆஃப் யுவர் செகண்ட் சாப்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வித் மீ.